இங்க ஒரு ஃபேக்டரியில புதுசா காயின்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஒரு ரூபா காயின் புதுசா பிறந்து வருது. வெளி உலகத்தினா பார்த்த அந்த காயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அந்த ஸ்டோர்ஸ்ல இந்த ஒரு ரூபா காயினும் கிடக்குது. இங்க இந்த ஒரு ரூபா காயின் மட்டும் இல்லாம 500 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 10 ரூபான்னு நிறைய நோட்டுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து இந்த காயின் ரொம்ப பயப்படுது. புதுசா ஒரு நோட்டு என்டர் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு 2000 ரூபா நோட்டு. அங்க உள்ள 500 ரூபா, 100 ரூபா நோட்டுகள் எல்லாமே இதை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வராங்க. 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு ரூபா காயினை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு ரூபா காயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா நம்மள யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களேன்னு. அப்ப அந்த கடைக்கு வந்த ஒருத்தர் ஒரு பொருள் வாங்குறாரு. அந்த பொருளோட ரேட் பாத்தீங்கன்னா 99 ரூபா. அவர் அந்த கடைக்காரர்ட்ட 100 ரூபா தராரு. இவர் 100 ரூபா கொடுத்தனால எப்படி இருந்தாலும் மீதி பேலன்ஸ் 1 ரூபா இருக்கும். அந்த ஒரு ரூபா காயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பா நம்மளையும் எடுத்து ஒருத்தர் யூஸ் பண்ண போறாங்களேன்னு. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு நம்மள எடுக்கலையேன்னு அந்த காயினும் பாக்குது. அப்புறம் பார்த்தா அந்த ஒரு ரூபாய்க்கு பதிலா ஒரு சாக்லேட்டை கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற 200 ரூபா, 500 ரூபா நோட்னா இந்த ஒரு ரூபா காயினை பார்த்து நக்கலுக்குன்னு சிரிக்குது. அதனா பார்த்த இந்த ஒரு ரூபா காயினுக்கு கோபம் தாங்க முடியாம அந்த ஸ்டோரை விட்டு வெளியில போயிருது. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. அங்க ஒரு பையன் வரான். அந்த டோர் கதவை திறந்து உள்ள போறான். அங்க போய் பார்த்தா ஒரு கேமிங் சென்டர்ல நிக்கிறான். இவனோட பர்ஸ் எடுத்து திறந்து பாக்குறான். 100 ரூபா, 200 ரூபா நோட்டு தான் இருக்கு. ஆனா இவனுக்கு தேவை 100 ரூபா, 200 ரூபா கிடையாது, அந்த ஒரு ரூபா காயின் தான். அந்த ஒரு ரூபா காயின் இருந்தாதான் இவன் அந்த கேமை விளையாட முடியும். இவன் அந்த காயின் இல்லாதனால அந்த பர்ஸை க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த காயின் ஓடி வந்து இவன் காலுக்கு அடியில விழுது. அந்த காயினை இவன் எடுத்து அந்த காயினை யூஸ் பண்ணி அந்த கேம்ல விளையாட ஆரம்பிக்கிறான். இவனை மாதிரி நிறைய பேரு அந்த கேம் சென்டர்ல இந்த ஒரு ரூபா காயினை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த ஒரு ரூபா காயின் பார்த்துட்டு இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா இது மாதிரி நிறைய ஒரு ரூபா காயின் உள்ள இருக்கு. அதனால பார்த்தோன்னே இது ரொம்ப சந்தோஷப்படுது. வாழ்க்கையில உங்களோட வேல்யூ தெரியாம ஒரு சிலர் நக்கலா கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மள எப்படின்னா சொல்றாங்களேன்னு கவலையும் படக்கூடாது. இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கு. அது உங்களுடையது. அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாழ்க்கையில பொறுமையா இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பீங்க.